சென்னை மாநகரத்தில் நடைபெற்று வரும் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் காணொலி மூலம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நட்சத்திரம் முன்னணி நட்சத்திரம் எம்ஜிஆர் சிலை வந்து அது வந்து 2வது படம் 3வது படம் அப்பதான் ஒரு ஹீரோ ஆர்டிஸ்ட் வர்றாரு. அப்போவே வந்து அது எம்ஜிஆர் சிலை பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் ஒரு மாமனிதர், அதனால ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார். கடைசி வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமா பாதுகாப்பா இப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாயர்ஸோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பணம் அவர் பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி. அது கல்யாண மண்டபம். அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அவர் வந்து அது வள்ளல் குணம் பறித்தவர். அது எப்பவுமே வந்து பொது வெளியில் வந்து ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது. அவரு தோட்டம் வீடு எம்ஜிஆர் சாரை பார்த்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரி தான் அதிசயம் அவர் இருந்தார். ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல்டிடி ஏதோ இதில் வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து அவ்வளோதான். நான் வந்து அவர் வந்து ஒரு 3 தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் மிஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, அது ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லா இருக்கும், நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே வந்து சிரிப்பாக நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது. நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு இசையமைப்பாளர் AR ரஹ்மான் விவாகரத்து அறிவிப்புக்கு பின் விவாகரத்து காரணங்கள் குறித்து அவதூறு கருத்துக்கள் பரவி வந்த நிலையில் AR ரஹ்மான் தரப்பில் சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக. கடந்த சில நாட்களுக்கு முன் திரையுலகினரையும் திரையுலக ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சாய்ரா பானுவின் விவாகரத்து அறிவிப்பு. 29 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிந்து விவாகரத்து பெறப்போவதாக சாய்ரா பானு அறிவித்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தினார் AR ரஹ்மான். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட உருக்கமான அறிக்கையில் தங்களின் கடினமான இந்த அத்தியாயத்தில் பிரைவசி தேவை என கூறியிருந்தார். இருப்பினும் விவாகரத்துக்கான காரணம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவின. குறிப்பாக AR ரஹ்மானின் இசைக்குழுவில் இடம்பெற்றிருந்த கிட்டார் கலைஞர் மோகினி டே அவரது கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றது பேசு பொருளானது. இதேபோல் AR ரஹ்மான் குறித்து பல அவதூறு கருத்துக்கள் இணையத்தில் உலா வந்து கொண்டே இருந்தன. இது தொடர்பாக AR ரஹ்மானின் மகன் AR அமீன் தனது வேதனையை பகிர்ந்திருந்தார். தனது தந்தை குழந்தை போன்றவர் என உருக்கமாக குறிப்பிட்டிருந்த அமீன் இசைத்துறையில் AR ரஹ்மான் செய்த சாதனைக்காக மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளாக அவர் பெற்ற மதிப்பு, மரியாதை மற்றும் அன்பு ஆகியவற்றிற்காகவும் லெஜெண்டாக பார்க்கப்படுகிறார் என்று தெரிவித்திருந்தார். அவர் குறித்த வதந்திகளும் முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுகளும் மனதை காயப்படுத்துவதாக வேதனையை வெளிப்படுத்தியிருந்த அமீன் விவாகரத்து தொடர்பான போலியான கட்டுக்கதைகள் பரப்புவதை நிறுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார். இருப்பினும் AR ரஹ்மான் விவாகரத்தையே கண்டென்ட்டாக்கி வந்தன சில யூடியூப் பக்கங்கள். இந்நிலையில்தான் அதிரடியாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் AR ரஹ்மானின் வழக்கறிஞர். அந்த நோட்டீஸில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் வகையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களுடன் எழுதப்பட்டுள்ள கட்டுரைகள், சிலர் கற்பனையில் அளித்த பேட்டிகள் போன்ற அவதூறு வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த அவதூறு கட்டுரைகள் மற்றும் வீடியோக்களை 1 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்திற்குள் நீக்கப்பட வேண்டும் என்று காட்டத்துடன் தெரிவித்துள்ளதோடு இதை செய்யாவிட்டால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டப்பிரிவுகளின் கீழ் அவதூறு வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் விவாகரத்து குறித்து கட்டுக்கதைகளை வெளியிட்ட சமூக வலைதளவாசிகள் விரைந்து அதனை நீக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. I'm currently in Bombay. I've been physically unwell for the last couple of months. So that's the reason I just wanted to take a break from AR. But I would request the entire YouTubers, the Tamil media, please do not say anything bad against him. He's a gem of a person. The best man in the world. Yes, it's just because of my health issues I had to leave Chennai, because I knew if I'm not in Chennai, you people will wonder where Sarah is. And I've come here to Bombay. I'm going ahead with my treatment.
and this couldn't have been possible with AR's busy schedule in Chennai. And I didn't want to disturb anybody, neither my children nor him. But he's an amazing human being, and all I would request is please just let him be the way he is. He is not linked with, I trust him with my life. That's how much I love him, and that's how much he does. So I kindly request you to stop all the false allegations against him. And God bless. And my sincere prayers that we are left alone and given a space at this moment, not announced officially anything yet. I'll be coming back to Chennai soon, but I have to complete my treatment and then come. Okay? So request you to kindly stop tarnishing his name, which is absolutely rubbish. And like I said, he's a gem of a person. அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதனை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது.